ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் ஸ்டோரி கார்னர். இந்த வீடியோவில் நம்ம பரசுராமரோட மிச்ச கதையாக பார்க்க போகிறோம். இதுதான் பீஷ்மருக்கு பரசுராமர் குருவாக இருந்தாலும் பீஷ்மருக்கும் பரசுராமருக்கும் பெரிய யுத்தம் வந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பீஷ்மரோட கதையில் பார்க்கும்போது பீஷ்மர் விசித்திர வீரியருக்காக இளவரசிகளை கவர்ந்துட்டு வந்தாருன்னு பார்த்தோம். அதில் அம்பா அவள் வேற ஒருத்தரை விரும்பினதுனால அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான். ஆனால் அம்பா விரும்பின சால்வை இளவரசரும் பீஷ்மரால் கவர்ந்துட்டு போனதுனால அம்பாவை திருமணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். விசித்திர வீரியரும் அம்பாவோட விருப்பம் இல்லாமல் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதனால பீஷ்மரை தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்பா கேட்டாங்க. ஆனால் பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதம் இருந்ததுனால திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். தன்னோட இந்த நிலைக்கு பீஷ்மர் தான் காரணம்னு அம்பாவுக்கு ரொம்ப கோவம். அதனால அவங்க பரசுராமர்கிட்ட போனாங்க. போய் அவங்க பரசுராமர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி நியாயம் வேணும்னு கேட்டாங்க. பரசுராமரும் பீஷ்மரை போருக்கு அழைச்சார். 2 பேரும் 23 நாட்கள் கடுமையாக போர் புரிஞ்சாங்க. ஆனால் அவங்க 2 பேர் ஆலையும் இன்னொருத்தரை வீழ்த்த முடியலை. அதனால தேவர்களும் சிவபெருமானும் அந்த சண்டையை நிறுத்தினாங்க. அதனால் அம்பாவுக்கு நியாயம் தேடி தர முடியாததுனால அம்பாவை தவம் பண்ண சொல்லி பரசுராமர் சொன்னார். அம்பாவோட கடுமையான தவத்தினால சிவபெருமான் அம்பாவுக்கு ஒரு வரத்தை கொடுத்தார். அவளோட அடுத்த பிறவியில் பீஷ்மரோட வீழ்ச்சிக்கு அவள் தான் காரணமாக இருப்பான்னு சொன்னார். பீஷ்மரும் அம்பா கிட்ட, நீ என் முன்னாடி எந்த சமயத்தில் போரில் நின்னாலும் என்னோட ஆயுதங்கள் எல்லாம் நான் துறந்துடுவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி தான் பரசுராமர் ராமாயணம் காலத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்கார். அவர்கிட்டேருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். எப்போவுமே அகம்பாவத்தோடு இருக்கக்கூடாது. அகம்பாவத்தில் கார்த்தவீரிய அர்ஜுன் பண்ண செயல்னால தான் பரசுராமர் சத்திரியர்களை பழி வாங்க ஆரம்பித்தார். பரசுராமர் என்னதான் பெரிய வீரராக இருந்தாலும் ராமரோட தெய்வீகத்தை உணர்ந்து தன்னோட கோபத்தையெல்லாம் விடுத்து அவர் முன்னாடி வணங்கி நின்னார். தவறை பார்த்து கோபப்படுறது நியாயம்தான். ஆனால் அந்த கோபம் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா அழிவை தான் கொடுக்கும். கோபத்தை எப்போவுமே அடக்கி வைக்கணும். இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.